ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகல ஏகப்பட்ட அதிருப்திகள் இருக்கு, ஏகப்பட்ட மோதல் இருக்கு. அது ஒன்னொன்னா இப்போதான் என்ன பண்ணது போது வெடிக்க ஆரம்பிக்குது. இப்போ உதாரணத்துக்கு பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சது. கூட்டணி வச்ச கையோட அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் தன்னுடைய அதிருப்தியில இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இங்க உள்துறை அமைச்சர் சென்னைக்கு வந்து அந்த கூட்டணி எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு. ஏப்ரல் மாசம் 11ஆம் தேதி அன்றைய தினமே என்ன பண்ணாங்க, அமித்ஷா அவர்களை தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்தெல்லாம் வச்சாரு எடப்பாடி பழனிசாமி. ஸோ அப்போ எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமார் அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். ஆனா ஜெயக்குமார் அவர்கள் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு சொல்லியிருக்காரு. ஸோ அவரை சமாதானப்படுத்தணுன்ற முயற்சியில எடப்பாடியோடைய ஆட்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஈடுபட்டு சமாதானமும் படுத்திட்டாங்க. சமாதானப்படுத்தும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணே நீங்க விடுங்கண்ணே, ஏதோ ஒரு நிர்பந்தத்தால நம்ம போய் வச்சுட்டோம், ஸோ அதனால உங்களை கைவிட மாட்டோம், உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டுன்றது நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. உடனே ஜெயக்குமார் அண்ணன் சொல்லியிருக்காரு, இருந்தாலும் எனக்கு வருத்தம்பா, ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அண்ணன் இன்னைக்கு இல்ல என்னைக்குமே பாஜக கூட கூட்டணி இல்ல அப்படின்னு சொன்னோன்னையும் ஆளா வந்து நான் தான் பாஜகவுக்கு எதிராக குரல் கொடுத்தேன். அதிமுகல என்னுடைய ராயபுரம் தொகுதியில நான் முடிசூடாமன்னா இருந்தேன். பாஜக கூட கூட்டணி வச்சதுனாலதான் நான் சிறுபான்மையினர்கிட்ட இழந்து நான் தோத்து நிக்கிறேன் அப்படின்றத நான் பகிரங்கமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணேன். சோ அது மட்டுமா, எடப்பாடி பழனிசாமி அண்ணனுக்காக எந்த நேரத்திலும் அவருக்காக நான் நின்று இருக்கேன். பாஜக எந்த அளவுக்கு நான் எதிர்த்திருக்கேன், ஆனா திடீர்னு இப்படி போய் வச்சுட்டாரு அப்படின்ற ஒரு மனசு வேதனை தான் அப்படின்னு சொன்னோம். ஆனா அதெல்லாம் கொலப்படாதீங்க, ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருவாங்கண்ணே, நீங்க வந்து என்ன பண்ணுங்க டெல்லி அரசியல் போயிருங்க, எப்படி சிவி சண்முகண்ணே டெல்லி அரசியல் போயிட்டாரு, நீங்களும் அங்க போயிருங்க அப்படின்ற ரேஞ்சில தான் அப்போதைக்கு அவரை கூல் பண்ணிருக்காங்க. அவரும் என்ன பண்ணிருக்காரு, பரவாயில்ல நம்மளுக்கு எம்எல்ஏ கூட ஆக முடியாது 2026, ஏன்னா 2021 நடந்த அதே கூத்து தான் 2026 நடக்க போகுது, எதுக்கு நம்ம இங்க வந்து மாநில அரசியல் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், இருக்க முடியும், நம்ம டெல்லி அரசியலுக்கு போயிடலாம் அப்படின்ற ரேஞ்சில தான் அண்ணன் ராஜ்யசபா சீட்டு வாங்கின்னு டெல்லிக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருந்தார். ஜெயக்குமாரோட ஆதரவாளர்கள் அதான் சொன்னாங்க, ராஜ்யசபா எம்பி சீட்டு அண்ணனுக்கு தாங்க, அதுல எந்த வித மாற்று கருத்துல, ஒரு ஆள் அவரு இன்னொரு ஆள் யார வேணா இருந்துட்டு போங்க அப்படின்ற ரேஞ்சில தான் ஜெயக்குமாரோட ஆதரவாளர்கள் இருந்தாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இன்பதுரை தனபால் இவங்க 2 பேர் தாங்க ராஜ்யசபா எம்பிக்கா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் அவர்களுக்கு ஞாபகத்தை சாத்தினார். ஆனா இருந்தாலும் ஜெயக்குமார் அண்ணா வந்து என்ன பண்ணாருன்னா முயற்சித்தாரு, ஆனா முயற்சி அந்த தோல்வி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிருப்தியில இருந்தாரு ஜெயக்குமார் அண்ணா. எப்படிங்க உங்களுக்கு இப்படி மனசு வருது, உங்களை நான் வந்து மனசார அண்ணனா நினைச்சேன், சும்மா வாய் வழியெல்லாம் அண்ணனா நினைக்கல, இந்த அளவுக்கு என் மார்பில வந்து எட்டி உதைச்சிட்டீங்களே, எப்படிங்க உங்களுக்கு கொடுக்க தோணுது எம்பி சீட் என்ன விட்டுட்டு அப்படின்ற ரேஞ்சில தான் நம்ம ஜெயக்குமாரோட ஆதரவாளர்கள் எல்லாமே பொங்கிட்டாங்க. இது ஒரு அதிருப்தியில இருந்தாலும் மாவட்ட செயலாளர்கள் அதிருப்தியில இருந்தாங்க. பாஜக அதிமுக கூட்டணியில மாவட்ட செயலாளர்கள் அதிருப்தியில இருந்தாங்க. அந்த அதிருப்தி மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு எல்லாரையும் சமாதானப்படுத்தினாரு. அதே போல எம்எல்ஏக்கள் எல்லாருக்கும் வந்து என்ன பண்ணாரு, கூப்பிட்டு வச்சு விருந்தெல்லாம் வச்சாரு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், இப்ப திரும்பவும் ஜெயக்குமார் அண்ணனுக்கு ஏன் நான் சீட்டு கொடுக்கல அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நான் வந்து வாய்க்கு வந்த மாதிரி தான் பேசாதீங்க. ஜெயக்குமார் அண்ணனை நான் எந்த அளவுக்கு வச்சிருக்கேன் தெரியுமா, அவரை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் தெரியுமா, அவருக்கு நான் ஏன் எம்பி சீட்டு கொடுக்கல அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அண்ணனுடைய பங்கு மாநில அரசுக்கு தேவை, அதனால தான் நான் ஒரு மாநில அரசியல்ல வச்சுட்டு இருக்கேன். என்ன இவரு தனியா விட்டுட்டு டெல்லிக்கு போயிட்டாருன்னா நான் பண்ற தப்பல யாரு சமாளிக்கிறது, யாரு வந்து எனக்காக குரல் கொடுக்கிறது? நீங்க கொடுப்பீங்களா? நீங்க கொடுப்பீங்களா? ஜெயக்குமார் அண்ணா தான் முன்னாடி வந்து கொடுப்பாரு. நான் பாஜக கூட கூட்டணி இல்ல அப்படின்னு சொன்னதோ ஆளா வந்து என்ன பண்ணாரு, ஜெயக்குமார் அண்ணா தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. நான் திரும்ப பாஜக கூட கூட்டணி வச்சதோ எல்லாத்தையும் மறந்து எனக்காக வந்து என்ன பண்ணாரு, ஜெயக்குமார் அண்ணா பேசினாரு. சோ எனக்காக யாருங்க பேசுவாரு? அதனால ஜெயக்குமார் அண்ணா எனக்கு எப்ப வேணும், டெல்லிக்கெல்லாம் நான் அனுப்புற மாதிரி எல்லாம் இல்ல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் அவரை நான் வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. ஆனா இருந்தாலும் ஜெயக்குமார் அண்ணனுக்கு கொஞ்சம் அதிருப்தியில தான் இருக்கிறார், இன்றளவும் அவர் அதிருப்தியில தான் இருக்கிறார் அப்படின்றது ஒரு சில ஆக்டிவிட்டியில வந்து என்ன பண்ணுதுன்னா வெளிப்படுது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வட சென்னையில அந்த கொடுங்கையூர்ல குப்பைமேடு இருக்குல்ல, அதுல மின்சாரத்தை தயாரிக்கணும், அந்த குப்பையில இருந்து மின்சாரத்தை தயாரிக்கிற திட்டத்தை அமுல்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு மாபெரும் போராட்டத்தை அதிமுக சார்பா என்ன பண்ணாங்க, நடத்தினாங்க. சோ அதுல வளர்மதி அக்கா போய் கலந்துக்கினாங்க. ஆனா ஜெயக்குமார் அண்ணா கூப்பிட்டோம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆல்ரெடி எடப்பாடி பழனிசாமிக்கு வீட்டு கூப்பிட்டுக்கும் வரமாட்டேன்னு சொன்னாரு. ஆனா இப்போ இந்த ஆர்ப்பாட்டம் உங்க மாவட்டத்துல நடக்குது, நீங்க வரலன்னா எப்படினே, வாங்கனே, நீங்க தானே ஒரு முன்னோடிகள், கட்சியோட முன்னோடி, நீங்க வாங்கனே அப்படின்னு சொல்லி அவர் வற்புறுத்தி கூப்பிட்டோம். அவர் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அது மட்டுமா, கட்சிகளுடைய நிகழ்ச்சியில ஒவ்வொன்றத்திலையும் அவர் என்ன
பண்றாரு, தவிர்த்துட்டு வராரு. ஏன் இன்பதுரை தனபால் வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க சட்டப்பேரவையில. அதுக்கு கூட எடப்பாடி பழனிசாமி என்ன ஜெயக்குமாரன் அவர்களை கூப்பிட்டோம், ஜெயக்குமாரன் வர முடியாது, நான் வர மாட்டேன், என்ன தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்ற ரேஞ்சில அவரை சொல்லிட்டாரு. சோ கட்சியினுடைய நிகழ்ச்சிகளிலும் அதே போல எல்லா ஒரு நிகழ்ச்சிகளும் அவர் என்ன பண்றாரு, தவிர்த்துட்டு வராரு. சோ இதன் மூலமா அவர் அதிருப்தியில இருக்கிறாரு அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. சோ இவரை கூழ்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் எப்படியாவது 2026 சட்டமன்ற தேர்தல் திரும்பவும் ராயபுர தொகுதியில் அவர் நிக்கிறாரு. அவரை நான் ஜெயிக்க வைக்கிறேன், மாநில அரசுல அவர் நிக்க வச்சுக்கிறேன், டெல்லி அரசுக்கு அவர் அனுப்ப முடியாது. இதுக்காகத்தான் அவருக்கு என்ன பண்ணல, ராஜ்யசபா எம்பி சீட்டு தரல. ஏன்னா ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுத்துட்டு அவர் ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாருன்னு வச்சுங்களேன், திரும்பவும் அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ல நிக்கணும். ராயபுர தொகுதியில நின்னு ஒருவேளை ஜெயிச்சிட்டாருன்னா அந்த ராஜ்யசபா எம்பி பதவியை ராஜினாமா பண்ணணும், அதுக்கு திருப்பி நம்ம ஒரு ஆளை நிக்க வைக்கணும். எதுக்கு? அதுக்காகத்தான் நான் என்ன பண்ணல, அவருக்கு கொடுக்கல. அவர் எம்பி ஆக வேணாம், எம்எல்ஏ தான் ஆகணும் அப்படின்னு ஒரு ரேஞ்சில தான், அந்த ஒரு நல்ல மனசுல தான் நான் அவருக்கு என்ன பண்ணல, எம்பி சீட்டு கொடுக்கல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பு விளக்கம் கொடுத்திருக்கு. ஜெயக்குமார் அண்ணா என்ன ஒரு அதிருப்தியில இருந்தாலும் அவரை சமாதானப்படுத்தணும், அவரை கூழ்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் எடப்பாடி பழனிசாமி தரப்பு இப்ப விளக்கம் கொடுத்திருக்கு. ஆனா ஜெயக்குமார் அண்ணன் திரும்பவும் நான் ராயபுர தொகுதியில நின்னு திரும்பவும் எனக்கு சிறுபான்மையினர் ஓட்டு வராம, ஏன்னா 2021 பாஜகவோட ஆட்டம் கம்மியா இருந்தது, நாங்க நான் பண்ணோம் ஏதோ சமாளிச்சோம். ஆனா இப்போ கொஞ்சம் நஞ்சமா செஞ்சு வச்சிருக்கு பாஜக. வக்ஃப் திருத்த மசோதா சட்டத்தை இஸ்லாமியர்களுக்கு எதிராக பண்ணிருக்கு. அது மாத்திரம் இல்லாம இந்த சிந்தூர் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு தாக்கி பேசியிருக்காங்க பாஜக. அது மாத்திரம் இல்லாம இஸ்லாமியர்களுக்கு எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு எல்லாம் நெருக்கடி கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் அப்ப 2001 செஞ்சதை காட்டிலும் இப்போ அதிகமா செஞ்சிருக்காங்க. இன்னும் என்னென்ன செய்ய போறாங்க அப்படின்ற ஒரு வேதனை இருக்குல்ல. சோ இந்த வேதனையில நான் திரும்ப ராயபுர தொகுதியில நின்று தோக்குறது அசிங்கத்தை எடப்பாடி பழனிசாமி பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நக முடியாது. எனக்கு மயிலாப்பூர் தொகுதி வேணும், அதுல நான் என்ன பண்ண போறேன், குறியா இருக்க போறேன் அப்படின்னு தான் ஜெயக்குமாரனுடைய தரப்பு என்ன பண்ணுது சொல்லுது. ஏன்னா மயிலாப்பூர்ல பாஜக ஓட்டுகள் கொஞ்சம் கணிசமா இருக்கிறதுனால அதிமுக ஓட்டு நம்மளுக்கு கிடைக்கும், பாஜக ஓட்டு கிடைச்சி நம்ம கொஞ்சம் சொற்ப வாக்குல நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஆஃப் பண்ணி ஜெயக்குமார் அண்ணன் தரப்பு கேட்டிருக்கு. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன இல்ல அதெல்லாம் தர முடியாதுங்க, அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் ராயபுர தொகுதியில நின்று ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் இருக்கு. ஆனா இதன் மத்தியில இவங்க கணக்கு போடுறாங்க, எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமார் அண்ணனும் கணக்கு போடுறாங்க. ஆனா உண்மையான அதிமுக தொண்டர்கள் ஓட்டு போடுவாங்களா அப்படின்ற ஒண்ணு இருக்குல்ல. மேல்மட்ட நிர்வாகிகள் எல்லாம் பேசிக்கலாங்க, எல்லாம் கூட்டணி யாரோட கூட்டணி வைக்கலாம், அடிமட்ட தொண்டனுடைய மனசு மாறணும்ல. அதிமுக இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் ஜெயலலிதா அவர்களை முன்வைத்து தானே என்ன பண்றாங்க வராங்க. இனி லேடியா மோடியா அப்படின்னு கேட்டாங்க, எங்களுக்கு மோடி தான் டாடி அப்படின்னு சொல்ற இப்ப இருக்கிற அதிமுக எங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் பார்க்கப்படுது. சோ அதனால பாஜக கூட அதிமுக மேல்மட்டத்துல இணைஞ்சாலும் கீழ்மட்டத்தில் இருக்க அடிமட்ட தொண்டன் இருக்கால, அவன் நினைக்கணும் நான் அதிமுக தான் ஓட்டு போடணும், பாஜக தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு அவன் நினைக்கணும். மேல இருக்கிறவங்க என்னன்னாலும் பேசிக்கலாம், ஆனா கீழே இருக்கிற அடிமட்ட தொண்டன் நிர்ணயிக்கிறதா ஒவ்வொரு ஓட்டும் அவங்க நினைக்கிறதா, ஒருத்தர் எம்எல்ஏ ஆக்குறதா இல்ல எம்எல்ஏ ஆக்காததான்றது அவங்க நினைக்கணும். சொல்ல முடியாதுங்க, என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா போன நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம பார்த்தோம் அதிமுக ஓட்டெல்லாம் யாருக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் பார்த்தோம், இப்ப நடந்த இடைத்தேர்தலையும் பார்த்தோம் அதிமுக ஓட்டெல்லாம் யாருக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சோ நான் ஏன் ராஜ்யசபா எம்பி சீட்டு ஜெயக்குமார் அண்ணனுக்கு தரல அப்படின்னு சொல்லிட்டு அதிருப்தியில் இருக்கிற ஜெயக்குமார் அண்ணனுக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு விளக்கம் கொடுத்திருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.